ரைட். கேலண்டர் ஒரு தேதி கொடுத்துட்டு இன்றைக்கி இன்ன கிழமை இத்தனாம் தேதி என்ன கிழமை வரும்னு கேட்பாங்க. சரியா? அதில் ஒரு சில கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு முதல்ல லீப் இயர் வருஷத்தில் மொத்தம் எத்தனை நாளுங்க? 300 அப்படின்னா தப்பு. 365 அல்லது 366 நாள் இருக்கும். கரெக்டா? என்னைக்கு 366 நாள் வரும்? லீப் ஆன். லீப் இயர்னா என்ன? 365 நாள். ஆக்சுவலாக வருடங்கிறது என்ன? ஒரு வருஷம்னா என்னம்மா? அதெல்லாம் கேட்கல. எதை வச்சு ஒரு வருஷம்னு சொல்கிறாங்க? பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றிட்டு வர்றதுக்கு எடுக்கக்கூடிய காலம் எவ்வளோ காலம்? 365 நாள். இயற்கையில் அது காலம் எக்ஸாக்டாக கிடையாது. அதில் கொஞ்சம் கொச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் ஜாகிரஃபியில் பார்ப்போம். இப்போ இந்த காலை கட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? கன்வென்ஷன் நம்ம இந்த 3 காலையும் கட் பண்ணி 4வது வருஷத்தில் சேர்த்திடுவாங்க. 3 காலையும் கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? 4வது வருஷத்தில் ஒரு நாள் ஆட் பண்ணிடுவாங்க கேலண்டரில். அப்போ இந்த ஒவ்வொரு 4 வருஷத்தில் முதல் 3 வருஷம் என்னவா இருக்கும்? 365 நாள் இருக்கும். 4வது வருஷம் 366 நாள் இருக்கும். அதை எந்த நாளில் சேர்த்திருப்பாங்க? இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். பிப்ரவரி 20. நார்மலாக பிப்ரவரியில் 28 நாள் இருக்கும் நார்மல் இயரில். லீப் இயரில் லீப்னா அர்த்தம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். லீப் இயரில் மட்டும் என்னவா இருக்கும்? 29 நாள். இதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு 4வது வருஷம் என்னது? லீப் இயர். ஒவ்வொரு 4வது வருஷமும் லீப் இயர். சரியா? அப்போ பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். மனசில் வச்சுக்கணும். அப்போ அது 4வது வருஷமா, 1வது வருஷமா, 2வது வருஷமா, 3வது வருஷமா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அது 4வது வருஷமானு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். மீதி வரக்கூடாது, அல்லது 0 வரணும். அப்போ தான் அதானது லீப் இயர். கரெக்டா? ஒவ்வொரு 4வது வருஷமும் அதுக்காக தான் 4ஆல் வகுக்கிறது. மணி என்னன்னு புரியுதா? 4வது வகுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அது 4வது வருஷம்னு அர்த்தம். முதல் வருஷம் 3 சேர்த்து 4வது வருஷத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது லீப் இயராக இருக்கும். ஓகேவா? சரி. ஒரு எண் 4ஆல் வகுப்படுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இது என்னது? கடைசி 2 நம்பர் எடுக்கணும். 4ஆல் மீதி இல்லாமல் டிவைட் ஆகணும், அல்லது 2 0 இருக்கணும். அதான் வந்து என்னது? லீப் இயர். ஓகேவா? 100 லீப் இயரா அப்படின்னா கிடையாது. இந்த 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் லீப் இயர் கிடையாது. 100ஓட மடங்காக இருந்தால் 200 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் லீப் இயர் கிடையாது. 300 4ஆல் டிவைட் ஆகும், லீப் இயர் கிடையாது. நான் சொன்னாலே எக்ஸாக்டாக 65 கிடையாது. அதில் கொஞ்சம் கொசு இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க? 100ஆக இருந்தால் 100 100ஓட மடங்காக இருந்தால் அது 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் அது லீப் இயர் கிடையாது. மற்ற எல்லா நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும்பொழுது அது லீப் இயர். 100 100இன் மடங்காக இருந்தால் மட்டும் என்ன கிடையாது? லீப் இயர் கிடையாது. ஓகேவா? 100 100ஓட மடங்காக இருந்தால் அது 400ஆல் வகுப்பட வேண்டும். அப்போ 400உடைய மடங்கு மட்டும்தான் என்னது? 100 100ஓட மடங்கில் 400 400ஓட மடங்கு மட்டும்தான் என்னது? லீப் இயர். இப்போ 100ல் என்ன வராது? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வராது. 200ல் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வராது. 300லேயும் வராது. 400வது வருஷம். அப்புறம் எத்தனாவது வருஷம் வரும்? 800வது. ப்ராக்டிக்கலாக மாற்றணும், கணக்காக பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? 2000 லீப் இயரா? 5 400 200 2000 ஆமாவா? லீப் இயர். 2100 2100 லீப் இயரா? 100ஓட மடங்கு. பட் இது 400ஆல் வகுப்படாது. 2200 கிடையாது, 2300 கிடையாது, 2400 லீப் இயர்.
ஓகேவா? இப்போ 2024 லீப் இயர். 25 26 இல்லை, 27 கிடையாது, 28 தான் லீப் இயர். போகிற போக்கில் தெரியணும் இதெல்லாம். சரியா? ரைட். கணக்காக பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது? அப்போ மொத்தம் எத்தனை வாரங்கள் வரும்? 52 வாரம். 52 7 நாள் வரும். ஓகேவா? ஒவ்வொரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது என்ன மாதம்? மார்ச். 30 நாள் இருக்குமா, 31 நாள் இருக்குமா? பிப்ரவரியை தவிர மற்ற எல்லா மாதங்கள்லேயும் 30 இருக்கணும், இல்லை 31 இருக்கும். ஓகேவா? பிப்ரவரியில் மட்டும் எத்தனை நாள் இருக்கும்? 28 நாள் அல்லது 29 நாள். புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரைட். எப்போ 29 நாள் வரும்? ஒவ்வொரு 4வது வருஷமும். ஒவ்வொரு 4வது வருஷம். ரைட். அப்படி சொல்லி பழகுங்க. அதான் லீப் இயர். ரைட். இப்போ எத்தனை நாள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கலாம், இல்லை மறந்துருப்பீங்க ஒரு சிலர். திரும்ப ஞாபகப்படுத்துங்க. சுண்டு விரலோட மொழி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது மோதிர விரலோட மொழி. மொழின்னு தானே சொல்லுவாங்க, அதை மொழியிலே அடிக்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது நடுவிரலோட மொழி. அதுக்கு 2 விரலுக்கு நடுவில் பள்ளம் இது. இது அடுத்தது ஆள்காட்டி வரலா, ஆள்காட்டி வர இது வச்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு ஏதோ ஒன்று வச்சாலும் இப்படி தான் இருக்கும். ஒன்று ஆள்காட்டி விரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது சுண்டு விரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். வருடத்தின் முதல் மாதம் எது? ஜனவரி. ஜனவரியில் 31 நாள். மேடு வந்தால் 31 நாள். பள்ளம் வந்தால் பிப்ரவரியாக இருந்தால் 28 நாள் அல்லது 29 நாள். அது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அடுத்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்கும்? 30 நாள் தான். பள்ளம் வருதா? 30 நாள். அடுத்து மார்ச்சுக்கு அப்புறம் என்னது? சரி, ஏப்ரல். ஏப்ரலுக்கு அப்புறம் என்னது? மே. மே அப்போ எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள். ஜூன். அடுத்தது ஜூலை. மேட்டில் ஆரம்பித்து மேட்டில் தான் முடியணும். முடிஞ்சிருச்சு, இதோட கட் பண்ணிடணும். திரும்ப எங்கே வரணும்? இங்கே எங்கே இருந்து ஆரம்பித்து அங்கே வந்துடணும், மேடு. அப்போ ஜூலையில் 31 நாள், தொடர்ந்து 31 நாள்னால் ஜூலை ஆகஸ்ட் தான். ஜூலை ஆகஸ்ட். அடுத்தது செப்டம்பர். அடுத்தது அக்டோபர். அடுத்தது நவம்பர், டிசம்பர். ஓகேவா? இப்படி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 5 மாதம் தான் என்னவாக இருக்கும்? 30 நாள் அல்லது 28 நாள் அல்லது 29 நாள் இருக்கும் 5 மாதங்களுக்கு. மிச்சம் 7 மாதத்துக்கு என்ன இருக்கும்? 31 நாட்கள். 1 2 3 4 5 6 7. இதெல்லாம் சும்மா சொல்கிறேன், புரிஞ்சு வச்சுக்கணும். டெய்லியும் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம். அப்பப்போ அதை ரீகால் பண்ணி பார்த்துன்னா மறக்காது. சரியா? அடுத்தது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு குழு ஒன்று கொடுக்குறேன். வாரத்தில் எத்தனை நாள் மொத்தம்? 7 நாள். ரைட். இந்த இங்கே அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம். 52 வாரமும் ஒரு நாள் இருக்கும். நார்மல் இயராக இருந்தால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? 365 7 ஒரு வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். 7ஆல் டிவைட் பண்ணுங்க, 1 கிடைக்கும். லீப் இயராக இருந்தால் 7ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 கிடைக்கும் மீதி. அதை தான் சொல்லியிருக்காங்க. 366 லீப் இயராக இருந்தால். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நான் சொல்கிற மெத்தட் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் வரும்.
இது வேண்டாம், ரிவர்ஸில் போகிறது, அதை விட்டுருங்க. சரி, இன்னைக்கு 24/3 3வது மாதம் தானே, 2025. என்ன கிழமை? திங்களா? எழுதிக்கங்க. திங்கள் கிழமையினில் எழுத வேண்டாம், இது கூட எழுதாதீங்க, விட்ருங்க, கவனிங்க. அடுத்தது நான் சொல்கிறேன், எழுதுங்க. இன்னையிலேருந்து 29வது நாள் என்ன கிழமை? இன்னையிலேருந்து, இன்றையிலிருந்து 29வது நாள். சரியா? இதில் இன்னைக்கு முதல் நாள் என்ன கிழமை கொடுத்துருக்கு? தான் முதல் நாள், அதை ஃபஸ்ட் நாளாக எடுத்துக்கோங்க, திங்கள். சரியா? திங்கள்லேருந்து 7 நாள் என்னைக்கு முடியும்? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அடுத்த திங்கக்கிழமை வந்தால் 8 நாள். சரியா? இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த எத்தனாவது நாள் சொல்லியிருக்கானோ அது 29 நாள். இன்னையிலேருந்து இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒவ்வொரு 7 காலி பண்ணிடணும். மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுக்கணும். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4 7 28, மிச்சம் 1 இருக்குது. ஒவ்வொரு 7 அடிபடும் பொழுது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 4 7லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு 7 என்ன ஆயிடுச்சு, முழுசாக 7 நாள் இருக்குது. திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் 7 நாள் அவுட் ஆயிடும். மிச்சம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 1 வருது. அப்போ கடைசியாக ஞாயிறு முடிஞ்சிருக்குமா? ஒவ்வொரு 7லையும் 4 வாரம் முடிஞ்சு போச்சு. 1 வந்துச்சுனாக்கா திரும்ப முதல் நாள் எது? திங்கள். அங்கே புக்கில் போட்டிருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் இதுதான் திங்கள். 2 மீதி வந்துச்சுனாக்கா என்ன நாளாக இருக்கும்? அப்போ 30. இன்றையிலேருந்து 30வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டால் என்ன வரும்? செவ்வாய். 0 வருது, கடைசி நாள் ஞாயிறு. ஏன் 7வது நாள் தானே, முழு 7 போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 28. இன்றையிலேருந்து 28வது நாள் என்ன கிழமை? 7ஆல் அடிங்க, 4 முழு 7 அவுட்டு. இப்போ மீதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு 7ம் காலி, 4 7ம் காலி. அப்போ கடைசி நாள் என்னது? ஞாயிறு. திங்கள் முதல் நாளாக இருந்தால் அப்படி. ஓகேவா? இப்போ போடுங்க பார்ப்போம். இன்று அதே தான், 24/3/2025 திங்கள் கிழமை. இன்றிலிருந்து 41வது நாள் என்ன கிழமை? சனிக்கிழமையா? முதல் நாள் எதை எடுத்துக்கணும்? திங்கள். 41வது நாள் 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ மீதி வருது? 6. அப்போ இன்னையிலேருந்து 6வது நாள் திங்கள். திங்களை முதல் நாளாக எடுத்துக்கணும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே. நாற்பத்தி 1 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் என்ன வரணும்? அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் சேர்த்திக்கணும். 41 கூட என்ன பண்ணணும்? 42 சேர்த்திக்கங்க கழித்து அப்படின்னு. 41வது நாள்னாக்கா 41 எடுத்துக்க வேண்டியதுதான். கழித்துன்னு கேட்குறாங்க. சரியா? கழித்துன்னு வரப்போ என்ன பண்ணணும்? அதே 7ஆல் டிவைட் பண்ணு.
42 அடுத்த நாள், அப்போ 0. அப்போ கடைசி நாள் எடுத்துக்க வேண்டியதான், வேலை முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? அதே எங்கே பாருங்கள், இது வேண்டாம், இது விட்டுருங்க. இதை கண்டுபிடிக்கணும். இப்போ 1 மார்ச் 2006 புதன் எனில் 1 மார்ச் 2010 என்ன கிழமை? சரியா? ஒரு வருஷத்தை கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு வருஷம் 1 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வருஷம் எப்போ முடியும்? அடுத்த வருஷம் மார்ச்சா? மார்ச் 1க்கு முன்னாடி நாள் வரைக்கும் எடுக்கணும். டிசம்பரா? மார்ச் 1க்கு முன்னாடி நாள் வரைக்கும் எடுக்கணும். பிப்ரவரி 27 28 28 தான். 2007 தானே? இப்போ லீப் இயர் கிடையாது. லீப் இயர்லாம் எத்தனை நாள் மிச்சம் வரும்னு பார்த்தோம். ஒரு நாள் மிச்சம் வரும். ஒரு நாள் 2 நாள் வருமா? லீப் இயராக இருந்தால் தான் 2 நாள் வரும். பார்த்தோமா? இப்போ தானே பார்த்தோம். நார்மல் இயர் 365னா எத்தனை நாள் வரும்? ஒரு நாள் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம். சரி, அப்போது இங்கே வர பிப்ரவரியில் 2007 பிப்ரவரி என்ன கிடையாது? லீப் இயர் கிடையாது, அதனால் ஒரு நாள் கிடையாது. இப்போ 2006 7 அப்படி தான் போடணும். போட்டோம்னா மிச்சம் அந்த ஒரு முழு வருஷத்தில் எத்தனை நாள் வரும்? ஒரு நாள் மிச்சம் வரும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது 2007 8 2008 என்ன இயர்? லீப் இயர் தானே? அப்போ அதில் பிப்ரவரி வருது, அது ஒரு 2 நாள் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். 2008 9 நார்மல் இயர் தான், ஒரு நாள். 2009 10 ஒரு நாள் நார்மல் இயர். ப்ளஸ்ஸு மார்ச் 1 மார்ச் 1 தானே கேட்குறான். 1 மொத்தம் எத்தனை நாள் வருது? 3 4 5 6 நாள் வருது. என்ன கிழமை கொடுத்துருக்கான்? புதன் எனில் புதனில் தான் முதல் நாளாக எடுத்துக்கணும். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். 1 2 3 4 5 6வது நாள் தானே? 6 தானே மீதி வருது. இப்போ திங்கள் தான் ஆன்சர். எப்படி செவ்வாய்? நீங்கள் அவன் என்ன நாள் கொடுத்துருக்கான்னா அதை தான் முதல் நாளாக எடுத்துக்கணும். மீதி 6 வந்ததுன்னா இது, மீதி வரலன்னா செவ்வாய். மீதி 1 வரும், 1லேருந்து 6க்குள்ளே எது வேணாலும் வரும். 7 வந்துச்சுன்னா மீதி வராது, 0 ஆயிரும். அப்போ 7வது நாள் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ போடுங்க பார்ப்போம். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு கிழமை திங்கள் போட்டுக்கோங்க. திங்கள். இன்று 24/3/2025 அன்று திங்கட்கிழமை. ஒன்று 1/2026 என்ன கிழமை வரும்? ஒன்று 1/2026 என்ன கிழமை வரும்? நீங்கள் ஒரு குழு தரேன். இப்போ மாதத்தில் 30 நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 7ஆல் டிவைட் பண்ணும்பொழுது எவ்வளோ மிச்சம் வரும்? 2. அதே 31 நாள் வந்துச்சுன்னா 3. லீப் இயராக இருந்துச்சுன்னா, லீப் இயராக இருந்தால் பிப்ரவரியில் ஒரு நாள் வரும். லீப் இயராக இருந்தால். லீப் இயர் அல்ல அப்படின்னாங்க பிப்ரவரியில் 0. இதை மனசில் வச்சு போடுங்க பாப்போம். இப்போ என்ன பண்ணும்? ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைட், கவனிங்க. இப்போ இந்த மாதத்தில் இன்னும் எத்தனை நாள் இருக்குது?
இன்னையோட சேர்த்துனாக்கா 8 நாளா? அப்போ இதில் எவ்வளோ மிச்சம் வருது? ஒரு நாள் மிச்சம் வரும். முதல் நாளாக எதை எடுத்துக்கணும்? திங்கக்கிழமை தான் எடுத்துக்கணும். அப்போ 31ஆந்தேதியா? 31ஆந்தேதி என்ன கிழமை வரும்? திங்கள் தான் வரும். கரெக்டாக? திங்கள் 31 கரெக்டா? சரி சரி, அது அப்படியே இருக்கட்டும். மார்ச்சில் எத்தனை நாள் வருது? சரி, மார்ச் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் எடுத்தது 30 நாள். எவ்வளோ மிச்சம் வரும்? 2. ஏப்ரல், மே 31 நாள், அப்போ 3. ஜூன் 30 நாள் 2. ஜூலை 3. ஆகஸ்ட்டு 3. செப்டம்பர் 2. அக்டோபர் 3. நவம்பர், டிசம்பர் 3. ஜனவரி முதல் நாள் தானே? 2. முதல் நாள் முதல் நாள், அது மட்டும் எடுத்துக்கணும். இது கூட்டிகிட்டுலாம் இருக்காதீங்க. அந்தந்த 7 அங்கங்கே கழிச்சு விட்டு வந்துடுங்க. உட்காந்து கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கூட்டி போட்டிங்களா எல்லோரும்? எத்தனை பேர் கூட்டாமல் கழிச்சிங்க? 7 நமக்கு தேவையில்லை, முழு 7 கழிச்சு விட்ற வேண்டியதுதான். அது ஏன் தூக்கிட்டே தெரியுறீங்க? புரியாதவன் தான் என்ன பண்ணுவான்? குப்பையும் சேர்த்து சுமந்துக்கிட்டே இருப்பான். யார்? பைத்தியக்காரன். அந்த மாதிரி குப்பையெல்லாம் புரியாதவன் என்ன பண்ணுவான்? புரிஞ்சவன் அங்கங்கே கழட்டி விட்டு வந்துடுவான். அது மாதிரி கழட்டி விட்ருங்க 7. சரியா? 1, 3, 6, இது 6 2 எவ்வளவு? 8. 8. அதில் 7 கழட்டி விட்டு 1 மட்டும் எடுத்துக்கலாம். 3 3 6 1 7 கழட்டி விட்டுலாம். 5 5 2 7 கழட்டி விட்டுலாம். மிச்சம் எவ்வளோ வருது? 4. 4 கரெக்டா? 4. முதல் நாள் இது திங்கள், 2வது நாள், 3வது நாள் புதன், 4வது நாள் வியாழன். ஓகேவா? அவ்வளோதான் போடணும். யார் இதெல்லாம் சுமந்துட்டு வந்தது? எல்லோரும் சுமந்துட்டு தான் வந்துருப்பீங்க. ஆமாம், சுமக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சு அங்கேயே கழிச்சு விட்டுருணும். ரைட். இது மாதிரி ஆள் தான் வேணும் கவர்மெண்ட்டுக்கு. யோசிக்காதவங்களாம் தேவையில்லைங்க. பார்க்கலாமா? இந்த 2026 வியாழன். சரியா போச்சு. அவ்வளோதான். 7ஆல் டிவைட் பண்ணுறான். ஏன்? எந்த நாள் முதல்ல எடுத்துக்கணும்? அவன் எந்த நாள் கொடுத்துருக்கானோ அதுதான் வாரத்தோட முதல் நாள் எடுத்துக்கணும். இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னானாக்கா அதை தான் வாரத்தோட முதல் நாளாக எடுத்துக்கணும். அதுலேருந்து 7 நாள். 7 நாள் எதோட கழியும்? அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் கழிஞ்சிடும். திரும்ப 8வது நாள் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? செவ்வாய் வந்துருச்சுன்னு அர்த்தம். சொல்லுவாங்க கிராமத்துலலாம். நம்ம நாள் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம விரலை விட்டு எண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. திங்களோட திங்கள் 8, திங்களோட திங்கள் 8 அப்படிம்பாங்க. 8 நாள். இன்னையோட 8 நாள். அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை 9வது நாள் பண்டிகைப்பா, நோம்பிப்பா, திருவிழாப்பா, கல்யாணம்ப்பா சொல்லுவாங்க. சரியா? அது திங்களோட திங்கள் 8னா என்ன அர்த்தம்? இன்னொரு நாள் ஆடாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ 8வது நாள் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ எதை இங்கே சொல்கிறானோ அது முதல் நாளாக எடுத்துக்கணும். அவங்க ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தாங்க. நம்ம 2 கட்டான ஆக்கி விட்டானுங்க. எதுக்கு? அப்படியே இருந்தால் தான் அவனுக்கு நல்லது. சரியா? ரைட். அவரை கேள்வி கேட்பீங்கள எல்லாம். அதுக்காக இது ரிவர்ஸில் போகிறதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. அதுவும் கால்குலேட் பண்ணலாம், தேவையில்லை. இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இதை போடுங்க. 6வது போடுங்க. இன்று திங்கக்கிழமை. 30 நாட்கள் கழித்து என்ன நாள் வரும்? கழித்துனா என்ன பண்ணணும்? ஒரு நாள் சேர்த்திக்கணும். 31. ஆமாவா? 31 மீதி எத்தனை வரும்? 3. இன்றைக்கி திங்கக்கிழமை. அப்போ 3 நாள் திங்கள், செவ்வாய், புதன். வியாழனா? புதன் நாம வரும். எதுக்கு வியாழன் வந்துச்சு? 1 2 3 3 தானே மிச்சம். ஆமாம்.
30வது நாள். 30வது நாள்னா என்ன அர்த்தம்? 30. 2 மிச்சம் வரும். முதல் நாள் திங்கள், 2வது நாள் செவ்வாய். ஒரு வருடத்தின் முதல் நாள் செவ்வாய் எனில் அந்த வருடத்தின் கடைசி நாள் என்ன வரும்? என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? வருடத்தில் 365 நாளாக இருந்ததுன்னா என்ன, எத்தனை நாள் மிச்சம் வரும்? 1. அப்போ கடைசி நாள் என்ன? வருடத்தோட கடைசி நாள் என்ன வரும்? செவ்வாய்மா. செவ்வாய் தானே முதல் நாள், அதானே எடுத்துக்கணும். அதை தான் எடுத்துக்கணும், செவ்வாய் தான் எடுத்துக்கணும். சரியா? அதே லீப் ஆண்டாக இருந்தது, அப்போ என்ன வரும்? 2 மீதி வரும். முதல் நாள் செவ்வாய். இங்கே பாருங்கள், இதை பார்த்து சொல்கிறீங்க நீங்கள், அதான் பிரச்சனை. இதை பார்த்து சொல்லிட்டீங்க, அங்கே பார்க்காதீங்கன்ற. அவன் வேறு மெத்தடில் போட்டிருக்கான், நம்ம வேறு மெத்தடில் போட்டிருக்கோம். லீப் வருஷம்னா 2 வரும். முதல் நாள் எது? செவ்வாய். 2வது நாள் எது? புதன். அவன் என்ன கொடுத்துருக்கானா வியாழனா? எதுக்குமே வியாழனுக்கு போகிற? 2னா முதல் நாள் செவ்வாய்மா, 2வது நாள் புதன்மா, 2 தாம்மா மிச்சம். எதுக்குமே வியாழனுக்கு போகிற? அது மாதிரி இதை கால்குலேட் பண்ணுங்க. இது அவனே போட்டிருக்கான், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? ரைட், பிரேக் எடுத்துக்கோங்க. போயிட்டு வந்து அடுத்தது பார்ப்போம். எக்ஸ்ட்ரா எவ்வளோ முடிக்க முடியுதோ இன்றைக்கி நாளைக்கு முடிப்போம். அது லீவில் சால்வ் பண்ணிட்டு வந்துருக்கணும்.